Hi everyone, welcome back to Popeye's Dubai Lifestyle channel. இன்றைக்கி நம்ம சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 4 கப்பு ஜீரக சம்பா ரைஸை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸை. அதுக்கப்புறம் பேன் வச்சு 1/2 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை, கடல் பாசி, ஸ்டார் அனீஸ், அப்புறம் ஏலக்காய், பே லீஃபு, 7 லவங்கம் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நிறையாவே எடுத்துக்கணும் ஏலக்காய், ஏன்னா அந்த ஃப்ளேவர் தான் இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர்ஸ் தரும். வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஏலக்காவும் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்க போகுது இந்த பிரியாணிக்கு. ஸோ அது 10 to 12 எடுத்துக்கோங்க. இதை ஹாட் ஆயிலில் போட்டுக்கலாம். 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை இந்த பிரியாணிக்கு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை. நெக்ஸ்ட் இது நல்லா வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நிறையவே போட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானது போடுங்க, ஆனால் இதுதான் ஃப்ளேவர் தரும். ஸோ அது நிறையா போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு. போட்டு அதை லைட்டாக வதக்கணுன்னே இது லைட்டாக அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு க்ரீன் சில்லி ஒரு 7 போட்டுக்கோங்க. அவ்வளோ, நான் கம்மியாக தான் காரம் போட போகிறேன், உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு மின்ட்டு, கொரியாண்டர் லீவ்ஸு கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். புதினா நல்லாவே நிறையா எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும், டைஜஷனும் ஆகும். ஸோ நிறைய எடுத்துக்கோங்க. அதை எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு லைட்டாக வதங்கினா போதும். இதை வதக்கினோடனே அடுத்தது மலர்ந்து வச்சதை ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 அந்த ரேஞ்சில் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசி, 4 டம்ளர் அரிசிக்கு 1.5 கால்குலேட் பண்ணி 6 டம்ளர் விட்டுருக்கேன். வாஷ் பண்ண சிக்கனை குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக புதினா, ஒரு க்ரீன் சில்லி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டாவே அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம்ல, அதுக்கு லைட்டாக கொதித்ததுமே விசில் விட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, நம்மளுக்கு ஆட் பண்ண தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. நீங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதை போட்டு கலந்துட்டு நல்லா கொதி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க விடலாம். கொதிச்சுட்டு ஒரு இந்த கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே 2க்கு வச்சிடுங்க ஃப்ளேமை. அந்த ஃப்ளேம் 2லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்புறம் தண்ணியும் ரைஸும் ஓரளவுக்கு சேமாக வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கீயை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ரைஸு சாஃப்டாக வேகும். தம் போட்டுடலாம். அதுக்கு பிளேட்டை வச்சு மூடி வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், அதை மேலே வச்சு கவர் பண்ணிக்கலாம் அதையும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, ஓப்பன் பண்ணவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு திறந்து பார்த்தா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ஸ்பைஸு ரொம்ப இல்லாமல், மசாலாலாம் இல்லாமல் சுவையான பிரியாணி ரெடி. அதுவும் சாஃப்டாக குலையாமல் அழகான சுவையான பிரியாணி ரெடி. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செய்யணுன்னா இதே மாதிரி அளவில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.